செலிப்ரேட்லாம் எப்படி பண்ணீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனால் வேர் பண்ணலங்க. ஸோ டிச்சிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு டைமும் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேங்க ட்ரெஸ்ஸை. ஸோ ஈவினிங் தான் கொடுத்தாங்க. ஸோ உடனே இப்போ நைட் வந்து அந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகனா இந்த பட்டு பாவாடை வந்துட்டு இது வரைக்கும் ஆப் சாரீ நான் வந்து வேர் பண்ணது கிடையாது. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆப் சாரீ வந்து வாங்கிட்டேங்க. ஸோ வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த கை வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ நான் சின்னதெல்லாம் வந்து வேர் பண்ணவே மாட்டேன். ஷோல்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியூன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு அதே கலரில் பட்டு கிடைக்கல. பட் பட்டு கிடைக்காதனால நான் இந்த டெடிகோஷா பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சில்க் காட்டன் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் வந்து எடுத்துட்டோம். ஸோ 80 இருந்தால் கூட ஓகே தான் சொன்னாங்க. அந்த பீஸ் கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மீட்டரில் வந்து அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. 1 மீட்ரு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் லைனிங் தனியாக எடுத்து டிச் பண்ணுற சார்ஜோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 250 ஆச்சுங்க. ஸோ 250 வந்து டிச் பண்ணுற சார்ஜு. ஸோ அது லைனிங்லாம் சேர்த்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா 250 500 ஆயிடுச்சுங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து ஆப் சாரிக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 500 பே பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணவே முடியல. சேம் அதே கலரில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் அந்த ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது ஆப் சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாக இருக்கட்டும் சொன்னாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை விற்கிறதுக்கு நான் சொன்னேன் பரவாயில்ல, சாரீ மாதிரி தான் நம்ம வந்து வேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எப்போவுமே அப்படி தாங்க வேர் பண்ணி பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் சிம்பிளாக பொங்கல் வச்சு செலிப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா போச்சுங்க. சும்மா சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பார்க்குறவங்கனாலே மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.